ராகி நம்ம டிப்ரெஷனும் ஹெட்டேக்கும் கம்மி பண்ணுதுன்னா நீங்கள் நம்புவீங்களா? அட ஆமாங்க, ராகி அது மட்டும் இல்லை, ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக்லேருந்து கூட ரிடியூஸ் பண்ணுதுங்க. இதில் நியாசின் இருக்கிறனால ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் கூட ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இதில் கால்சியம், ஃபைபர், அயன் இருக்கிறதுனால நம்ம போன் ஹெல்த், ஹார்ட் ஹெல்த் எல்லாத்துக்குமே நல்லது. இது வெயிட் லாஸ்க்கும் பிளட் சுகருக்கும் கூட ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் பிறந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டாக வந்து ராகி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 8 மந்த் ஆனதும் குழந்தை சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்து நம்ம விட்டுருவோம். அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து ராகி வந்து ஆட் பண்ணி கொடுத்துருங்க குழந்தைகளுக்கு. நான் இன்றைக்கி என் பொண்ணுக்கு ராகி கொழுக்கட்டை தாங்க செஞ்சேன். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாரத்தில் ஒரு முறையாச்சும் என் பொண்ணுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவேன். இது 8 மந்த் பேபிலேருந்து ஃபிங்கர் ஃபுட்டாக கூட அவளுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஆனால் என்ன, இந்த ஸ்பைசஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் ஐடியாஸ் வந்து உங்கள் வீடியோஸில் வந்து ஷோ ஆகும். சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு தேங்காய் தாங்க, தேங்காய் விட்டுக்கோங்க. தேங்காய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு போட்டு தாளித்து விட்டுட்டு கருவேப்பிலையும், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அரைச்சி வச்சுருந்தேன் கோர்ஸாக, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ராகி 1 கப்பு, அதில் அரை கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் ராகி போட்டிங்கன்னா கசக்கும், அரிசி மாவு ஆட் பண்ணால் தான் சாஃப்டாக இருக்குங்க. அதனால் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சு சூட்டாக தண்ணி ஊற்றி கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது கூட தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா வந்து பிசைச்சு கொழுக்கட்டை நீங்கள் எப்பயும் போல் இட்லி குண்டால வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்தில் வந்துருங்க. ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஆனால் சூடாக சாப்பிட்டுருங்க. தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கும் ஹெல்த்தி தானே. ஸோ மறக்காமல் அவங்கள பார்க்கணுன்னு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்ல. அதனால் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.